இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் என்றால் மறுபெயர் சொற்கள் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம். இந்த ப்ரொனவுன்ஸில் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஐ. ஐ என்றால் நான் என்று பொருள். இரண்டாவதாக வி. வி என்றால் நாங்கள் என்று பொருள். மூன்றாவதாக யூ. யூ என்றால் நீ அல்லது நீங்கள் என்று பொருள். நான்காவதாக தே. தே என்றால் அவர்கள் என்று பொருள். ஹி. ஐந்தாவது ஹி என்றால் அவன் என்று பொருள். ஷி. ஆறாவது ஷி என்றால் அவள் என்று பொருள். ஏழாவதாக இட். இட் என்றால் அது அல்லது இது என்று பொருள். ஐ என்றால் நான் என்று பொருள். இதற்கான சென்டென்ஸை நாங்கள் பார்க்கலாம். ஐ எம் எ டீச்சர். ஐ எம் எ டீச்சர் என்றால் நான் ஒரு ஆசிரியர் என்று பொருள்படும். அடுத்து வி என்றால் நாங்கள் என்று பொருள். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் மாணவர்கள் என்று கருத்துப்படும். அடுத்து யூ என்றால் நீ அல்லது நீங்கள் என்று பொருள். உதாரணமாக யூ ஆர் எ ஸ்டூடெண்ட். நீ ஒரு மாணவன். அடுத்து யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மாணவர்கள். இது பன்மையான முறை. யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் என்று கூறும்போது அங்கு ஒருமையாக பாவிக்கப்படுகின்றது. யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கூறும் பொழுது இங்கு பன்மையாக இந்த யூ என்ற ப்ரொனவுன் பாவிக்கப்படுகின்றது. தே என்றால் அவர்கள் என்று பொருள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் மாணவர்கள் என்று பொருள்படும். அடுத்து ஹீ என்றால் அவன் என்று பொருள்படும். உதாரணமாக ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். அவன் ஒரு மாணவன். அடுத்து ஷி. ஷி என்றால் அவள் என்று பொருள். ஷி இஸ் எ ஸ்டூடெண்ட். அவள் ஒரு மாணவி என்று பொருள்படும். இறுதியாக இட். அது அல்லது இது என்று பொருள்படும். இட் இஸ் எ டாக். அது ஒரு நாய் அல்லது இது ஒரு நாய் என்று பொருள்படும்.